ஹாய் காய்ஸ், நீங்கள் என்ன எபிசோட் பார்க்க போகிறோம்னா சோல் லேண்ட் சீசன் 2 எபிசோட் 57 தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்க. போன எபிசோடு எதோட முடிச்சிருந்துருப்பாங்கன்னா, நம்ம ஹீரோவும் அதே நேரத்தில் இன்னொரு பொண்ணும் சேர்க்கை அகாடமி மெம்பர் அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ணியிருந்திருப்பாங்க. அதில் ஒரே அட்டாக்லேயே ஜெயிச்சிருந்திருப்பாங்க அந்த போட்டியில். இந்த எபிசோடு அதுலேருந்து தாங்க ஸ்டார்ட் ஆகுது. இந்த எபிசோடு ஸ்டார்டிங்ஸ்லேயே நம்ம ஹீரோ சொல்ல ஆரம்பிக்கிறான், இந்த போட்டி ஆரம்பிச்சதுலேருந்தே நமக்கு எல்லாத்துக்குமே ஒரு லெவல் பவர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. என்னோட லெவல் 28, உவாங்கோட லெவல் 32, அதே நேரத்தில் ஜியோட்டோட லெவலும் 30 இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் ஒரே ஒரு சோல் ரிங் மட்டும் ரீச் பண்ணாலே போதும், நாங்கள் எல்லாம் சோல் கிராண்ட் மாஸ்டர் லெவலில் ரீச் பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீச்சரும் அடுத்தடுத்து நடக்க போகிற மீட்டிங்கை பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்காங்க. ஃபைனல் மேட்சுக்கான டேட்டை ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இருக்க ஃப்ளேம் கேலும் சொல்ல ஆரம்பிக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே 16 out of 8 அப்படிங்கிறதுல நம்ம ஏற்கனவே ஓப்பன் பார்த்துருப்போம், அதுதான் இப்போ நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி, அப்போ தான் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, செக்ட் மெம்பர் இம்பீரியல் டூலிங் அகாடமி, அவங்க மொத்தமாக 5 சோல் கிங் லெவலில் இருக்கவங்களும் 2 ஆன்சிஸ்டர் லெவலில் இருக்கவங்களும் இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம டீச்சர் சொல்லிட்டு இருக்காங்க. நேரத்தில் அவங்க கிட்ட சோல் ட்ரூல்ஸ், அதாவது சோல் வெப்பன்ஸும் அவங்க வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம டீச்சர் சொல்லிட்டு இருக்காங்க. அங்கே இருக்க இன்னொரு பொண்ணும் ஃபைனல் மேட்சோட ஷெடியூலை ரொம்பவும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு டீச்சர் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அடுத்தடுத்து மொத்த டீமோட பவர்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு நம்ம வெயிட் பண்ணி தான் கொஞ்சம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி டீச்சர் சொல்லிட்டு 2 நாளில் டீம் பேட்டில் அண்ட் சோலோ பேட்டில் 2 பேர் தனித்தனியாகவும் மோதணும், டீமாகவும் மோதணும், அந்த பேட்டில் ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நம்ம வாங்க நல்லா சொன்னீங்க டீச்சர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேட்டிலோட நோக்கமே டிக்கெட் அதிகமாக விற்கணுங்கிறதுக்காக தான் இப்போ இந்த ஃபைனலாக மாற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு நாங்கள் அங்கே இருக்கவங்களும் ஒத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னதை நம்ம டீச்சர் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இங்கே அடுத்தடுத்து இருக்க போகிற ஷெடியூல்ஸ் எல்லாமே ரொம்ப ரிஸ்க்காக தான் இருக்கும், கஷ்டப்பட்டு தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. யாரோ வர மாதிரி காட்டுறதும் மிஸ்ஸும், நீங்கள் ஸ்டார்லைட் ஏலத்தை சேர்ந்த மிஸ் குயாங் தானே அப்படின்னு கேட்டுருக்காங்க. அகாடமி சேர்ந்தவங்க எல்லாமே தயவு செஞ்சு நம்ம நினச்சிருங்க, நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணியிருந்தேனா அப்படின்னு கேட்குறாங்க. அவங்களும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, இன்றைக்கி நைட்டு ஒரு பெரிய ஏலம் இருக்குது, அதில் நீங்கள் எல்லாம் கலந்துக்கங்க, அதில் சிறந்த எல்லா பொருளும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு கெஸ்ட்டாக அவங்க எல்லாத்தையுமே நான் இன்வைட் பண்ண தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்களும் சொல்கிறாங்க. அங்கே இருக்கணும், எனக்கு தூக்கம் வருது, நான் பிள்ளை வச்சு தூங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. இருக்க சீனியரும் கண்டிப்பாக நமக்கு இப்போ சோல் வெப்பன்ஸ் கண்டிப்பாக தேவை தான், நமக்கே அதிகமாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது டீச்சரும் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி அவங்க வந்தவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க. சின்னத்தை கட் பண்ணிட்டு அந்த எல்லா இடத்துக்கு நடக்கிற இடத்த தான் காட்டும். ஃபஸ்ட்டு காட்டுறதே ஒரு லெவல் 8 இருக்கிற ஒரு கத்தியை தான் காட்ட ஆரம்பிக்கிறாங்க. பார்த்துட்டு அந்த ஷெர்கே அகாடமி சீனியரும் செம்ம ஷாக் ஆகிறாரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது 1000 வருஷம் பழமையான சோல் போனோட இது கம்பைன் ஆயிருக்கு இந்த கத்தி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஃபீனிக்ஸ் பொண்ணு சொல்ல ஆரம்பிக்குது, எந்த ஒரு பொருளோட மதிப்பையும் நம்மளால குறைச்சி இட போட்டுற முடியாது, ஏன்னா அந்த அளவுக்கு இருக்கு. நம்ம டீச்சரும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, அது மட்டும் இல்லாமல் அது கூடவே 12 லெவலில் இருக்கிற புல்லட்ஸ், அந்த கேனோட வெப்பன்ஸும் தராங்கன்னு சொல்லிட்டு இருக்க சீனியரும் டீச்சர் எனக்கு அந்த சோல் ஹேட்டிங் நைஃப் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காரு, நான் வாங்கணும் அப்படின்னு சொல்லி. அது மட்டும் இல்லாமல் டியூக் ஒயிட் டைகரோட ஃபஸ்ட்டு சன்னும் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு சீனியர் சொல்லிட்டு இருக்காரு. ஏறக்குறைய எல்லாமே இது ஆயிடுச்சுல, ஓகே தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஏழை வரவங்களும் அடுத்த ஐட்டத்தை பாருங்க அப்படின்னு சொல்லி அடுத்த ஐட்டத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க. அதுக்காக ரொம்ப வெயிட்டிங் ஆர்வமாக வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. அடுத்தபடி அவங்க கொண்டு வந்ததுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சோல் போன் தான் கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதுதான் நம்பர் 1 பிளேஸில் இருக்கிற சோல் போன், இந்த உலகத்திலே நம்பர் 1ல இருக்கிற சோல் போன் சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ உடம்புல இருக்கிற ஐஸ் எம்பரர் பீஸ்ட்டும் ரியாக்ட் ஆக ஆரம்பிக்குது. என்னென்ன ஒன்று நம்ம ஹீரோக்கு முறையில் என்னாச்சுன்னு கேட்டு அந்த ஐஸ் எம்பரர் சொல்ல ஆரம்பிக்குது, அந்த சோல் போன் என்னோட ஃபேமிலிக்கு சம்மந்தப்பட்ட சோல் போன் தான் அப்படின்னு சொல்லி டான்ஸ் பண்ணுறோம் சொல்லிட்டு இருக்காங்க. இது லெஃப்ட் ஹேண்ட் சோல் போன், இது வந்து 50,000 வருஷம் பழமையான சோல் போன்ஸ். அதோட பவர் எப்படி இருக்குன்னா, 1,00,000 வயசு உள்ள ஒரு பீஸ்டோட சோல் போன் மாதிரி தான் இருக்கும். அது வந்து உண்மையான சூப்பர் ஸ்பிரிட் பீஸ்ட் தான். அது மட்டும் இல்லாமல் ஐஸ் ஜேடு சொல்யூஷன் ஆனது. ஒரு இடத்துல மட்டும் கொஞ்சம் கூலிங்காக இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்தையே மொத்தமாக ஃப்ரீஸ் ஆகிற லெவலுக்கு அதோட பவர்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு ஸ்கார்பியன் கிளானை சேர்ந்த ஐஸ் பீஸ்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, அந்த பீஸ்ட் வந்து ரொம்பவும் ஸ்ட்ராங்கான பகுதி தான் இப்போ நம்ம கிட்ட இருக்க அந்த சோல் போன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ ஐசம்பர் கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறான், நீ எதுக்கும் பயப்படாத, கண்டிப்பாக நான் அந்த சோல் போனை வாங்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சோல் போன் மாதிரி வேறு எதுவுமே கிடையாதுன்னு சொல்லி முடிக்கிறாங்க. அதை நம்ம டீச்சரும் யோசிச்சுட்டு இருக்காங்க, இது யாருக்கு செட் ஆகும், யோக்கும் லோச்சனுக்கு தான் செட் ஆகும், இது யார் வாங்கிக்க போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரி, நம்ம இந்த சோல் போன் ரிலீஸ் பண்ணுற ஏழை விடுறவங்க கிட்ட நம்ம ஸ்ட்ரைட்டாக பேச முடியுமா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்டிருக்காரு. அந்த ஏழை விடுறவங்களும் போயிட்டு அவங்க பிரின்ஸை கூட்டு வராங்க. அந்த பிரின்ஸ் தான் அந்த ஏழை விடுறவங்க. அந்த பிரின்ஸும் யுவாவும் டீச்சரும் இருக்க இடத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. அவங்க வந்து நம்ம யுவா கல்யாணம் எல்லாமே மரியாதை, நீங்கள் வாங்கின பொருள் எதனா பிரச்சனை இருக்கா அப்படின்னு சொல்லி அவங்களும் கேட்டுட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் நம்ம டீச்சரும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, இவங்ககிட்ட ஐஸ் ஜேட் ஸ்கார்பியன் மராட்டியல் சோல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறேன். அந்த சோல் போனில் எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனால் அப்ரோவேஷன் தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே இதை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட பவர்ஸை, அதாவது சோல் பீஸ்ட்டை ரிலீஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். நம்ம ஹீரோட முதுகுலேயும் அந்த ஐஸ் ஜேட் ஸ்கார்பியனோட சோல் பாடியே இருக்குது, அது பாடி மட்டும்தான் இருக்குது, அதனால தான் அது பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் நம்ம ஹீரோ. எனக்கு அது வேணும்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த டிசிஷன் நான் எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிங் கிட்ட தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவங்க போய் கிங் அங்கே வந்துடுறாரு. வந்ததும் அவரும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு, கண்டிப்பாக இது தர முடியாது, ஏன்னா இது வந்து அவங்கவுங்க திறமையில தான், இந்த காம்படிஷனில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த சோல் போன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவர் அந்த கிங்கும் வந்துட்டு, நீ ஒன்றும் கவலைப்படாத, உனக்கு இதுக்கான திறமை இருந்துச்சுன்னா நிச்சயமாக உங்கள் கைக்கு அது வந்து சேரும் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே கைஸ், இதோட இந்த எபிசோடு முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட் நாளைக்கு பார்த்துக்கலாம். பை. இந்த எக்ஸ்பிளனேஷன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பை கைஸ்.